இன்னைக்கு ஒரு எபிசோட் தான் அப்லோட் பண்ண போகிறேன், ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இன்னும் நான் டேபிள் அப்புறம் லேப்பெல்லாம் பர்ஃபெக்டாக செட் பண்ணல. அதனால ரெகுலராக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வீடியோ ப்ராப்பராக டெய்லி ரெகுலராக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரைக்கே சண்டேக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போவே ஏன் வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்க்குறேன்னா உங்களுக்காக மட்டும்தான். ஸோ லவ் யூ கைஸ். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். நான் இவ்வளோ நாள் டைம் எடுக்கணும்னு நினைக்கல. நீங்கள் என்ன மிஸ் பண்ணதை விட நான் உங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஈவன் அழுதுட்டேன். எப்போ ஏதாவது கமெண்ட்ஸ் பார்ப்பேன், இல்லை இன்ஸ்டாவில் வந்து யாராவது சேட் பண்ணால் பார்ப்பேன். என்னால் இந்த ஒரு டைமுக்குள்ளே எதுவுமே பார்க்க முடியல, யார்கிட்டையும் பெருசாக பேசவும் முடியல. அதுவே ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆச்சு. ஈவன் நருட்டோ நினச்செல்லாம் கூட அழுதேன், இன்னும் 100 எபிசோட் முடிஞ்சா அவ்வளோதானு. நான் இந்த சேனல் ஆரம்பிச்சது நருட்டோ பார்க்குற பாதியில் எந்த ஃபீலுமே தெரியாது. நம்ம நருட்டோவை மிஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த நருட்டோங்கிற ஒரு சீரீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வரப்ப அதை ஹார்ட்டால ஏற்றுக்கவே முடியாது. அவ்வளோ பெயினா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னடா இத்தனை எபிசோட்ஸ் நினைச்சு நம்மளே என்னடா இவ்வளோதானாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஓகே, நான் ரேண்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல, வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 401 பார்க்க போறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி அல்டிமேட்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. 10-10 ராக்லியை பார்த்துட்டு ஷாக் ஆவா. தலைவன் வெயிட்ஸ் ரிமூவ் பண்ணுவான். விடாமுயற்சின்னு எழுதியிருக்கும். 10-10 இன்னும் லீ அந்த ட்ரைனிங்கை தொடர்றான்பா. நெஜி மனசுக்குள்ள சின்ன எக்ஸாம்க்கு நடுவில் இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு திங்க் பண்ணுவான். லீனா எவ்வளோ சீரியஸா இருக்காங்க அதை உனக்கு காட்டுறேன் ஷீரான்பா. சென் லீயை வார்ன் பண்ணுவா. ஷீரா சூப்பர் ஸ்ட்ராங்னு. லீ நானும் சூப்பர் ஸ்ட்ராங் தான்பா. ஷீரா தான் என் கடைசி சண்டையா இருக்க போதுன்பா. கடைசியான்னு கேட்பான் லீ. இதோ வராண்டின்ட்டு ஷீரா சம்மரேஜோட விடுவான். மூமெண்ட்ஸே பார்க்க முடியாது. என்ன எவ்வளோ ஸ்பீடா இருக்காங்கன்னு 10-10 2 பவர்ஃபுல் ஃபீஸ் மோதிக்கிறப்ப இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா பார்க்க முடியாத விஷயம்பா. மனசுக்குள்ள என்னோட எல்லா மூவ்ஸையுமே தடுத்தான், எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணான்னு. நெஜி 64 பம்ப்ஸ் பண்ணதை தடுத்திருப்பான் இல்லையா ஷீரா. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கூட நானும் சண்டை போட விரும்புறேன்னு திங்க் பண்ணுவான். லீ ஃபைட் அப்ப மனசுக்குள்ள அமேசிங்னு திங்க் பண்ணிட்டு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான தாய்ஜுட்சு யூசரோட சண்டை போட்டதில்ல, கை சென்ஸ் நெஜியை தாண்டின்னு திங்க் பண்ணுவான். ஷீரா மனசுக்குள்ள இவனோட டெக்னிக் ஃபைனா இருக்கு. அவன் வைக்கிற பஞ்சஸ்லேயே அவனோட பேஷன் தெரியுது. எவ்வளோ கடினமான ட்ரைனிங் அவன் தாண்டி வந்திருப்பாங்க, அது கிளியரா தெரியுதுன்னு திங்க் பண்ணுவான். லீ கிக் பண்ணவும் ஷீரா கீழே நிற்பான். சிரிச்சுட்டே லீ நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்பா. லீக்கு புரியாது. ஷீரா நான் உன்னாலதான் ஷினோபியா இருக்கேன். லார்ட் காரா அன்னைக்கு எனக்கு சொன்னதுன்பா. பாஸ்ட்ல காரா உன்ன போலவே ஹிடன் லீஃப்ல ஒரு ஷினோபி நான் பார்த்தேன். அவனோட விடாமுயற்சினால மட்டுமே ஷினோபி ஆனவன். ஒரு நாள் நீயும் அவனை போலவே ஒரு இம்ப்ரெசிவ் ஷினோபியா இருப்பின்னு ப்ரெடிக்ட் பண்றான்பா. பிரசன்ட்ல இருக்க ஷீரா உன்னோட ஃபிட்ஸ் தான் லார்ட் காராவை மாத்துச்சுன்பா. லீ இல்ல, லார்ட் காராவை உன்னோட மூவ்ஸ் தான் மாத்தி இருக்குன்ட்டு லீ கீழே வருவான். ஷீரா நான் என்னோட நன்றி கடனை தீவிரமா காட்டுறேன்பா. சரியா சொன்னேன். தாய்ஜுட்சு மாஸ்டர் பண்றவங்களோட டெடிகேஷன் தான் நம்மள போல இருக்கவங்களுக்கு நம்பிக்கைன்பா. 10-10 இதை பார்த்துட்டு அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுதுன்பா. நெஜி பார்க்க போனா லீக்கு அவனுக்கான உண்மையான போட்டியாளன் கிடைச்சிட்டான் போல. தனியா ட்ரெயின் பண்ணி தான் மேல வர முடியும். இருந்தாலும் நம்ம லிமிட்ஸை தாண்ட ஒரு போட்டி தேவைன்பா. 10-10 அப்படியான்ட்டு உனக்கு போட்டியாளர் இருக்கானான்னு கேட்பா. என்னோட போட்டியாளனான்ட்டு நெஜி நருட்டோ சொல்லியிருப்பான்ல, யூகாக்கான வெறுப்புங்கிறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதை தாங்கிக்க முடியலன்னா விலகிக்க, நான் அதை மொத்தமா மாத்துவேன். நான் ஹொக்காகே ஆனதுக்கு அப்புறமா அட்டாக் பண்ண போயிருப்பான். அதை யோசிப்பான். உன்னால மட்டும் தான் என் போட்டியாளனா இருக்க முடியும். சீக்கிரம் வந்துரு நருட்டோன்னு திங்க் பண்ணுவான் நெஜி. பெரிய இடியே ஒன்னும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு 10-10 சைஸ் அப் பண்ணிருக்கதா சொல்லுவான் நெஜி. அப்படின்னா ஃபுல் பொட்டன்ஷியல்ல சண்டை போடலையான்னு கேட்பா. 50% சொல்லலான்பா. 10-10 ஆனா ஈவன்லி மேட்ச்ல இருக்கப்ப அவங்க உடம்பு எவ்வளவுதான் தாங்குன்னு கேட்பா. நெஜி அவங்க ஈக்குவலால இல்லைன்பா. 10-10 என்ன சொல்ல வரேன்னு கேட்கவும் நெஜி அவங்களோட ஸ்பீட்லயும் மூவ்ஸ் வைக்கிற நம்பர்ஸ்லயும் தான் ஈக்குவலா இருக்காங்க. ஆனா ஷீராவோட பிசிக்லயே விட பெருசு. பாக்ஸிங்லயே பாடி வெயிட்டோட டிஃபரன்ஸ் பொறுத்தான் வைக்கிற பஞ்சோட இன்டென்சிட்டி இருக்கும். பார்க்க ஈவனா இருக்க மாதிரி தெரியும். ஆனா லீ ஸ்மாலா பில்ட் ஆயிருக்கான்பா. 10-10 அப்படின்னா அதிக சேதம் இருக்குன்னு சொல்றியா லீக்குன்பா. லீ எஃபெக்ட் சீக்கிரமே உணர்வான்பா. லீ ஃபைட் பண்றப்ப மனசுக்குள்ள அடிக்க அடி வைக்கிறான். என்னோட பஞ்சை விட அவனோட ஹார்டா இருக்கு. இப்படியே போச்சுன்னு திங்க் பண்றப்ப வேற லெவல்ல அடி விழுந்திருக்கும். 10-10 லீன்னு கத்துவா. புகை களைஞ்சதுக்கு அப்புறம் லீய பார்த்துட்டு அந்த ஸ்டான்ஸ்ன்பா. நெஜி அவன் லோட்டஸை பயன்படுத்துற திட்டத்துல இருக்கான்னு மட்டும் சொல்லிடாதேன்பா. இது ரொம்ப ஆபத்துன்பா. 10-10 அந்த ரிஸ்க்கு காண அப்போனன்ட் தான் பாண்டி. ஃபர்ஸ்ட் கேட் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் லீ. பட் முடியாது. ஏன் ஓபன் பண்ண முடியலன்னு திங்க் பண்ணுவான். இப்பதான் சண்டை கடையில ஷீரா பண்ண விஷயங்களை யோசிப்பான். கரெக்டா சக்ரா பாயிண்ட்ஸ் அடிச்சிருப்பான். லீ ஷீரா கிட்ட நீ என்னோட சக்ரா பாயிண்ட்ஸ்ல அடிச்சு சக்ரா ஃப்ளோவை தடுத்திருக்கீன்பா. ஷீரா ஹஸ் அ தைஜுட்சு யூசரா எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியும். அதே போல நீ சீக்ரெட் ஜுட்சுவான 8 இன்னர் கேட்ஸை தேய்ச்சி பட்டிருக்கதும் தெரியும்பா. இப்பல இருந்து என் வேலையை பாக்குறான்ட்டு ஸ்டான்ஸ்ல நிப்பான். யோமே ஷீரா அவனோட மோட சேஞ்ச் பண்றான்பா. சென் இப்பதான் அவன் சீரியஸ் ஆகிறான்பா. லீ தயாராகவும் ஷீரா வாடான்பா. ஷீராவோட அட்டாக்ஸ் பயங்கரமா
இருக்கும். டென் ஷாக் ஆயிட்டு சடனா அவனோட மூவ்மெண்ட்ஸ் கண்ணா பின்னாடி அக்யூரேட்டா விழுகுதுன்பா. நெஜி இதுன்ட்டு ஷாக் ஆவா மூவ்மெண்ட்ஸை பார்த்துட்டு சவுண்டுன்பா. டென் என்ன சவுண்டுன்னு கேட்பா. அவனோட அட்டாக் சைலண்டா இருக்கு. நம்ம தாய்ஜுட்சு யூசர்ஸோட சூப்பர் சானிக் மூவ்ஸை கவுண்டர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட 5 சென்சஸையும் நம்ம மெருகேத்திக்கிறனால அதுல ஒண்ணுதான் கேட்கற திறன்பா. டென் எனக்கு ஞாபகம் இருக்கு. லீ ஹிடன் சவுண்ட் சேர்ந்த ஒருத்தங்க கூட சண்டை போட்டதா சொன்னா. கடினமான நேரத்தை கொடுத்ததான்பா. நெஜி ஆனா இந்த தடவை அப்படியே ஆப்போசிட் சத்தம் இல்லாமன்பா. டென் அது எப்படின்னு கேட்பா. நெஜி பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் புரியுது இது ஆந்த தியரின்பா. டென்னுக்கு புரியாது. ஆந்தைகளால சத்தம் இல்லாம பறக்க முடியும்னு உனக்கு தெரியும்லன்னு கேட்பான். ஆந்தைகளுக்கு ஸ்பெஷலான சீப்பு போல ரெக்கை இருக்கும். அது அதுகளோட சிறகுகள்ல ஓசை அடக்கும். சக்கரவை தாய்ஜுட்சுவோட பயன்படுத்தி ஆந்தையோட ரெக்கைகள் போலவே தனக்குன்னு ஒரு க்ளோக் பண்ணிருக்கான். தனியா ஒருத்தன் இந்த அளவுக்கு வந்திருக்கானா அப்படிப்பட்ட ஒருத்தனை இனிமையா கன்சிடர் பண்றது வேஸ்ட்ன்பா. லீயை தள்ளி விட்டு ஷீரா மேல ஜம்ப் பண்ணி அட்டாக் வைப்பான். வேற லெவல் இம்பாக்ட் ஆயிருக்கும். சைலண்ட் ஃபிஸ்ட் ஷீரா லீ இதை ஹேண்டில் பண்றேன்னு பாத்திரலான்பா. லீ நான் எப்படின்ட்டு இருந்துச்சு நிப்பா. காய் சொல்லிருப்பார்ல நீ ஒன்ன நம்பாம ஹார்ட் ஒர்க் போடுறலாம் வேஸ்ட்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு அதேதான் நானும் ஷீரா போலதான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு திங்க் பண்ணுவான். லீ பேஸ்ட்ல 1000 புஷ்அப்ஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாம் டயர்டா இருப்பாங்க. லீ மட்டும் இருந்துச்சு அடுத்து 1000 சிட்டப்ஸ் பண்ணலான்பா. டென்ல காண்டாவா. காய் செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. இருந்தாலும் பாடி பில்டிங் பண்ணலாம் போதும் முதல்ல விட இப்ப நல்லா தான் இருக்கும்பாரு. காயலி தள்ளி விட்டு இருந்தாலும் இப்ப வரைக்கும் நான் உங்களையும் நெஜியும் தோக்கடிச்சதே இல்ல ஒரு தடவை கூடன்பா. தலையில கை வச்சு இதை பயன்படுத்தணும்டான்பாரு காய். தாய்ஜுட்சுக்கும் தலைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பான் லீ. காய் அதேதான் மென்டல் விஷுவலைசேஷன் தாய்ஜுட்சுவோட ஒரு அடிப்படை பகுதின்பாங்க. நான் சைன் வேவ் பண்றதுக்கு முன்னாலேயே நான் ஆல்ரெடி 1000 மூவ்ஸ் பாப்பன்பாரு. என்ன அப்படி ஒரு விஷயம் பாசிபிளான்னு சொல்லி கேட்பான் லீ. காய் அதேதான் விஷுவலைசேஷனால நான் ககாஷியோட சண்டை போடுறேன்னா என்னால 1000 மூவ்ஸ் முன்னாலே பார்க்க முடியும்பாரு. அவ்வளோவான்னு கேட்பான் லீ. காய் சிரிக்கே அதை பார்த்துட்டு டென்ட் அது நிஜமான்னு கேட்பான் நெஜி கிட்ட. யாருக்கு தெரியும்பா. காய் எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட் சைக்கன் ஃபிஸ்ட் பண்றேன்னு வச்சுக்க உன் 50வது மூவ் என்னவா இருக்கும் லீன்னு கேட்பாரு. லீ ஷாக்ல இருப்பான். உன்னோட 50வது மூவ் என்னவா இருக்கும் லீன்னு கேட்பாரு. யோசிச்சுட்டு ஒரு வேளை ரைட் ஹேண்ட் த்ரஸ்டா இருக்கலான்பா. தப்புன்பாரு காய். லீ ஒரு கிளாக் வைஸ் கிக்குன்பா. காய் அதே தான்ட்டு 100வது மூவ் என்னன்னு கேட்பாரு. ஒரு வேளை ஒரு லெஃப்ட் ஹீல் கிக்குன்பா. காய் தப்புன்ட்டு பதில் கவுண்டர் கிளாக் வைஸ் கிக்குன்பாரு. லீ ஷாக்ல யோசிச்சுட்டு இருப்பான். வா ப்ரூவ் பண்ணி காட்டுறான்பாரு காய். கரெக்டா 50th மூவ் வரப்ப கிளாக் வைஸ் கிக் பண்ணுவான். டாச் பண்ணிடுவாரு. நெஜியே ஷாக் ஆவான். டென் சென்சே சொன்னது சரிதான்பா. அதே போல 100வது மூவ் வரப்ப கவுண்டர் கிளாக் வைஸ் கிக் பண்ணுவான். திரும்பவும் சென்சே சொன்ன போலதான் நடந்திருக்குன்பா. டென் நெஜி புரிஞ்சுதுன்ட்டு சென்சே தான் நடக்க வச்சிருக்காருன்பா. லீ பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு அமேசிங் சென்சே இதுக்கான ட்ரிக் என்னன்னு கேட்பான். காய் ட்ரிக் எல்லாம் இல்ல எனக்கு வேணுங்கிற போல நான் நகர வச்சேன் அவ்வளவுதான் பாரு. லீ ஷாக்ல என்ன நகர வச்சிங்களான்னு கேட்பான். அதே தான்ட்டு காய் நான் உன சில மூவ்ஸை ஃபோர்ஸ்டா பண்ண வைக்கதான் பதில் தாக்குதல்களை பயன்படுத்தினேன். பேட்டில் டெக்னிக் அண்ட் ஜுட்ஸுக்குன்னு சீக்வன்ஸ் இருக்கு. நீ அந்த ஃப்ளோல கண்ட்ரோல்டா இருந்தா அடுத்து என்ன வருங்க அதை ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம் இல்லைன்னு. இப்ப நான் பேட்டிலோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணேன். அதோட ரிசல்ட்டா தான் என்னை விட பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்க என்னோட ஆப்பனண்டான நீ எனக்கு முன்னாட தோத்தேன்பாரு. லீ உண்மைதான் காய் சென்சே நீங்க பெருசா மூச்சு கூட வாங்கலேன்பா. காய் நம்ம பேட்டிலோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணதால ஏன் எனர்ஜியை சேமிச்சு உன் எனர்ஜியை குறைக்க முடிஞ்சது. பேட்டில் எதிரி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதுல கம்மி தான். அப்படிப்பட்ட சான்ஸை உருவாக்குறதுக்கான அட்டம்ப்டா யூசுவல் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பெரிய அளவில் இருக்காது. தலையை பயன்படுத்த சொன்னால அதுக்கு அர்த்தம் தான்பாரு. இதை யோசிச்சலி அதே தான் நான் இதுக்கு முன்னால சந்திச்ச எதிரிகள் ஷீரா பயன்படுத்துற பேட்டர்ன் எனக்கு நல்லாவே தெரியும். நான் செய்ய வேண்டியதுலாம் என் ஆப்பனண்டோட மூவ் சீக்வன்ஸை கண்ட்ரோல் பண்ணா போதும். அப்புறம் அவனோட மூவ் சைலண்டா இருந்தாலும் என்னால ஷீராவோட ஃபிஸ்ட் எதிர்பார்க்க முடியும்னு திங்க் பண்ணுவான். லீ ஃபைட் பண்ண தயாராவான். ஷீரா வச்சு அட்டாக் தடுத்துருவான். என்னன்ட்டு ஷாக் ஆவான் ஷீரா. லீ ஃபைட் பண்றதை பார்த்துட்டு டென் இதுக்கப்புறம் லீ அடி வாங்க மாட்டான்பா. ஒரு வழியா அந்த ட்ரைனிங் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு போலன்பா நெஜி. ஷீரா லீயை சேஸ் பண்ணிட்டு அவன் ஈஸியா கவுண்டர் பண்றான். அவன் மொத்தத்தையும் எப்ப காட்ட போறான்னு காத்துட்டு இருக்குன்னு திங்க் பண்ணிட்டே ஓடுவான். ஷீரா திரும்ப சக்கரா பாயிண்ட்ல அடிக்க வரும்போது மிஸ் ஆயிருக்கும். லீய கன்ஃபியூஸ் ஆயிருவான். ஜஸ்ட் சான்ஸ்னால ஆச்சா இல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி ஷீரா தயாராகிறத பார்த்துட்டு லீ மனசுக்குள்ள இந்த பாயிண்ட்ல காய் சென்சேவா இருந்தா 6th கேட்டை உடனே ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. என்னால முடியலனாலும் பரவாயில்லன்ட்டு லீ ட்ரை பண்ணுவான். இந்த 3rd கேட் ஆஃப் லைஃப் ஓபன் பண்ணி விட்டுருவான். இதை பார்த்த நெஜி ஸ்ட்ரைட்டா 3rd கேட்டா இந்த அளவுக்கு போக எப்ப ட்ரைனிங் எடுத்தான்னு கேட்பான். இதை பார்த்த ஷீரா மனசுக்குள்ள 8 இன்னர் கேட்ஸ்ங்க வதந்தி இதானான்னு திங்க் பண்ணிட்டு செம ரேஜ் ஆவான். 7 ஹெவன்லி பிரெத்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணுவான். செகண்ட் ஆக்டிவேஷன், தேர்ட் ஆக்டிவேஷன் போவான். நெஜி இவன் என்ன பண்றான்னு கேட்பான். யோமே இது ஷீரா உருவாக்குன தாய்ஜுட்சு பிரீத்திங் மெத்தட்ன்பா. சென் இந்த ஜுட்ஸுங்கிறது மொத்த உடம்புக்கான ஆக்சிஜன் அதிக அளவில் கொடுத்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த ஜுட்ஸுவை பெர்ஃபார்ம் பண்றப்ப ஷீராவோட லங் கெப்பாசிட்டி 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்பா. இதை கேட்ட நெஜி அப்படின்னா 8 இன்னர் கேட்ஸ்க்கான இவனோட வெர்ஷனான்பா. 10 வாய்ப்பே இல்ல தனியாவே அதை கத்துக்கிட்டானான்னு கேட்பா. விடாமுயற்சிக்கு எல்லையே இல்லைங்கிற அளவுக்கு போறானுங்கன்பா நெஜி. 10 லீ அண்ட் ஷீராவை கூப்பிட்டு 2 பேருமே உங்க பெஸ்ட்டை கொடுங்கன்பா. லீ தோ வாடா ஷீரான்பா. வேற லெவல்ல ஃபைட் போகும். லீ இன்னும் இல்லன்ட்டு 4th கேட் ஆஃப் பெயின் 5th கேட் ஆஃப் க்ளோசிங் ஓபன் பண்ணுவான். ஷீரா தப்பிச்சு ஓடுறப்ப கூட லீயோட ஃபைட்டுங்கிறது இன்டென்ஸா இருக்கும். சீரியஸான இப்படிதான் இருப்பானான்னு ஷீரா திங்க் பண்ணிட்டு என்னோட சக்ரா சைலண்ட் அட்டாக்ஸ் வைக்கிற அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் போச்சுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப லீ பஞ்ச் பண்ணிட்டு ஒரு ரெக்கைகளோட சவுண்டை கேட்க ஆரம்பிச்சிட்டான்டான்பா. லீ கிக் பண்ண ஷீரா பின்னால போவான். லீஃப் ஹரிகேன் பண்ணுவான். ஷீரா ரொம்ப தூரம் போய் விழுந்துருவான். லீ வந்து பாக்குறப்ப ஷீரா நார்மலா இருப்பான். நான் இன்னும் முடிக்கலேன்பா. லீ பக்கத்துல போறக்குள்ள விழுந்துருவான். பார்த்தா ஷீரா உடம்புல இருந்து ரத்தமா வரும். காயம் திரும்ப ஓப்பன் ஆயிடுச்சு போலன்ட்டு யோமே ஓடி வருவா. லீ ஷீரா கிட்ட ஓகேவான்னு கேட்டு காயத்தை பார்த்துட்டு இந்த மேட்சை தள்ளி போட்டாங்கன்னு லீ ஷீரா நல்லா தான் இருக்குன்ட்டு எந்திரிச்சுக்கோன்ட்டு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு லீ. நானும் காய் சென்சே கிட்ட ஒரு தடவைனாவது ட்ரைனிங் எடுத்துருக்கணும்பா. லீ ஷீரா கிட்ட என் சக்கரா பாயிண்ட்ஸ் அதுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டேன்னு கேட்பான். நோட் பண்ணிட்டு ஷீரா நீ உன்னோட 100% என் கூட சண்டை போகணும்னு விரும்பின எதிர்பார்த்த மாதிரியே ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்பா. சென்னை என்னடா பேசுறேன்ட்டு வருவா. யோமே ஹீல் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம நடந்துகிட்ட
மாட்டேன்பா. லீ அவனோட ஜம்ப் சூட் பேர் ஒன்று எடுத்துட்டு ஷீரா நீ இதை வச்சுக்கணும்னு விரும்புறேன், எனக்கு கைசன்ஸே கொடுத்தது, என்ன ஸ்ட்ராங் ஆக்குனதே தான்பா. இதை பார்க்க டென்டன் ஃபேஸை பாருங்களேன். லீ இது ஒரு யூனிக்கான ஐட்டம், காத்து நல்லா உள்ள வந்து போகும், ஈரத்தை உரியும், உன்னை ஈஸியா மூவ் ஆக விடும், பயிற்சி எடுத்துக்கிறப்ப நீயே டிஃபரன்ஸை பார்ப்ப, உடனே இதுக்கு ஒத்து போய்க்குவ, இதை போட்டுக்க நம்ம பிரதர்ஸ் போல இருப்பா. தேங்க்ஸ் பண்ணிட்டு வாங்குவான் ஷீரா. லீ உட்காந்துட்டு இதுக்கு முன்னால இதான் உன் கடைசி சண்டைன்னு சொன்னேன் ஷீரான்னு கேட்பான். ஷீரா லேண்ட் ஆஃப் எண்ட்ல ஒரு பெட்டாலியன் இருக்கு, நார்தன் பார்டர் கார்ட் பண்றவங்க. அந்த பெட்டாலியன் அந்த ஸ்டேஷனை விட்டு வரமாட்டாங்க, அங்க இருக்க என்வாயன்மெண்ட்டே கஷ்டமா இருக்கும், அதனாலே சில கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அந்த மிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி போவாங்க விருப்பத்தோட. இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிட்டேன்னா அங்க வாலண்டியரா போயிடலான்னு என்னோட திட்டம். அது என் ஊருக்கு பக்கத்தால இருக்கு, என் பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் அவங்க கூட இருக்க விரும்புறேன், அதனால நான் உங்கள யாரையும் இதுக்கப்புறம் திரும்ப பார்க்க முடியாம போலான்பா. நீ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்பா. சென் ஷீரா கிட்ட என்ன சொல்ற, எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா யோமேவே இதுக்கப்புறம் என்னால பார்க்க முடியாதுங்கிற அர்த்தம், நீ அவங்க கூட போக போறதான சரிதானு கேட்பா சென் யோமே கிட்ட. ரொம்ப வைக்கப்படுவா. ஷீரா என் வாழ்க்கையோட எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆனா என் வாழ்க்கை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்திருக்கும், நீ எனக்கு நண்பனா இருந்தன்பா. லீ ஷீரா கிட்ட நீ இப்ப சொன்னதை நீ எனக்கு கொடுத்த பெரிய காம்ப்ளிமெண்ட் அதை ஞாபகம் வச்சுக்க போறேன்பா. ஷீரா நானும் அதை காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன் லீன்பா. அவங்கள விட்டு தனியா வரவோம். லீ நம்ம கிட்ட 2 ஸ்க்ரால் இருக்குன்பா, சீக்கிரம் ஹோம் பேஸ்க்கு போயாகணும்பா. டென்டன் நெஜி ஸ்டாப் ஆயிருப்பான், பார்த்தா அவங்க கிட்ட 2மே ஹெவன் ஸ்க்ரால் தான் இருக்கும். இதை எப்படி அவங்க கிட்ட சொல்றதுன்னு திங்க் பண்ணுவான். ஃபூ டோச்சி குன் 3 பேர்த்தோட டீடைல்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்வெஸ்டிகேட் டீம் கொடுத்த ரிப்போர்ட் படி டீம் ஃபூவை சேர்ந்த டோச்சி அப்புறம் குன்னுங்கிற 2 பேரும் உண்மையிலேயே கெனின் கிடையாது, அவங்க கேகன் அண்ட் யோரோங்கிற ஜொனினா இருப்பாங்களோ நம்பப்படுறோன்னு சொல்லவும் காரா அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கி பார்ப்பான். பக்கத்தால இருக்கவன் ஹிடன் வாட்டர்ஃபால் மேல கோவப்பட்டு என்ன பண்ண இதை பண்றாங்கன்பா. காரா இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்பா. ஷாக் ஆவாங்க, இந்த ரூமை விட்டு இந்த தகவல் போகக்கூடாதுன்னு காரா. ஆனான்பாங்க காரா செகண்ட் எக்ஸாம் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம கண்டினியூ ஆகணும், புரிஞ்சுதான்பா. அந்த 2 ஷினோபியும் லார்ட் காரா அவரு என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்ட்டு போவாங்க. தேர்ட் ஐயை பயன்படுத்தி காரா அவங்கள வாட்ச் பண்ணுவான். எனிமீஸ் இங்க இருந்து சென்ஸ் பண்ணிட்டு கேம்ப் போடுறதுக்கு பர்ஃபெக்டான இடம்பா கேகன். யோரோ ஆமாங்கும் போது ஃபூ எங்க போயிட்டான்னு கேட்பான். இப்ப வரைக்கும் அவ இங்க தானே இருந்தான்ட்டு பார்ப்பான் யோரோ ஃபூன்னு கத்துவான். கேகன் அந்த பொண்ணு அக்கறையே இல்லாம இருக்கான்பா. காராவோட தேர்ட் ஐக்கு முன்னாடியே ஃபூ வந்துருவா. என்ன கருமண்டாதுன்ட்டு பார்ப்பான் காரா. ஃபூ குச்சியை வச்சு தட்டப்பான், ஜுட்சு பிரேக் ஆயிரும். கேகன் அண்ட் யோரோ வந்துட்டு இப்படி நீ பாட்டுக்கு போகாத, வேற கிராமத்தை சேர்ந்தவங்க உன்னை அட்டாக் பண்ண என்ன ஆகும், நீ ஹிடன் வாட்டர் ஃபாலுக்கு வேல்யூபிளான ஒரு தின்பாங்க. ஓ சரி வரேன், இப்படி கத்துனா தாண்டா நம்மளை கண்டுபிடிப்பாங்கன்ட்டு போவா. ஃபூ பத்தின ரிப்போர்ட்டை பார்த்துட்டு காரா ஃபூ ஒருன்ட்டு ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்கேப் பர்சஸ் பர்ஷூட்டுங்கிற எபிசோட தான் நட்டு ஷிப்லன்ல அடுத்து பார்க்க போகிறோம் பாஷினோ.